சில இடத்துல தேவையில்லாத அலிகேஷன்ஸ் அவங்க மேல வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல்லாம் சோஷியல் மீடியா நிறைய பார்த்து லைக் அரோரா கிட்ட பழகுற விதங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது பார்த்துட்டு அது ஒரு மாதிரி எங்களுக்கே நடுவில் ரம்யா ஜோக்கும் வினோத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரம்யா ஜோ இப்போ வெளியே வந்துட்டாங்க பட் ஸ்டில் வினோத்தனுக்கும் ரம்யா ஜோக்கும் ஒரு மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. வினோத்தனோட ஒய்ஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு? அவங்க பட் வினோத்துக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நேற்று ஃபுட்டேஜ்ல கூட பார்க்கும்போது கால் மேல கால் போட்டுட்டு ஒரு விஷயங்கள் செருப்பை காட்டுற மாதிரி விஷயங்களா வினோத்தன ஒரு விஷயம் பொதுவாக ஹேண்டில் பண்றன்ற ஒரு விஷயம் இருக்கும். நிறைய கோவப்படுறாரோ சில இடங்கள்ல அப்படின்னு மாதிரி. ஆக்சுவலா உள்ள அவர் எப்படி இருக்காரோ வெளியும் அதே மாதிரி தான் கோவம் தான் படுவாரு. நீங்க யார் ஃபைனலிஸ்டா 2 பேர் ஸ்டேஜ்ல வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வினோத்தனா வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு வருவாருன்னு. பட் என்ன அப்புறம் சொல்ல கம்ப்ரூதன் எனக்கு மைண்ட்ல இல்ல. ஐ எக்ஸ்பெக்ட் பிக்கல்ஸ் வருவாருன்னு. பிக்கல்ஸ் யார் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஐயோ அது வினோதன ஃபேமிலி பத்தி நிறைய ரொம்ப வீட்டுக்குள்ள நிறைய குழந்தைய மிஸ் பண்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஆக்சுவலா வினோதனோட சிஸ்டர்னு சொல்லலாம் மேனேஜர் சொல்லலாம் நம்ம கூட வந்து ரேகா மேம் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாக வினோதன வீட்டில் எப்படி இருப்பாரு? நீங்க வந்து உள்ள எப்படி பாக்குறீங்களோ அது வந்து ஜஸ்ட் ஒரு 10% சொல்லலாம். மற்றபடி இஸ் வெரி வெரி பிளேஃபுல். ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பயங்கரமான வைப் இருக்கும். எப்போவுமே அவர் இருக்கிற இடம் சரவடி செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் போர் அடிக்காது எங்களுக்கு. வந்து வினோத்தனா இருக்காங்கன்னா அந்த இடம் போர் இல்லை, ஒரு மூடியா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். அதே சமயத்தில் கோவமும் இருக்கும் குணமும் இருக்கும். நிறைய கவுண்டர்ஸ்லாம் பயங்கரமா போடுறாரு. வீட்டில் எப்படி உங்க வீட்டில் இருக்கும்போது பயங்கரமா கவுண்டர் போடுவாரு. அதான் சொல்றேனே, ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, சேம் தான். வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது. நீ சொல்ற வார்த்தையை பார்த்து பேசு, இல்லைன்னா தீச்சு விட்டு போயிட்டே இருப்பாரு. அண்ட் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் சொல்ற ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா, வினோத்தனா கவுண்டர் போடும்போது நம்ம அஸ் ஆடியன்ஸா பயங்கரமா என்ஜாய் பண்றோம். பட் ஸ்டில் உள்ள இருக்கவங்க ஒரு சில நேரத்துல வந்து ரொம்ப அதிகமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அஸ் சிஸ்டரா? நம்மளோட எடுத்துக்கிற மைண்ட் செட் தான். இப்போ வந்து அவங்களுக்கு மேபி அது என்ன தோணலாம்னா, இவங்க கலாய்க்கும் போது இவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது கவுண்டர் இருக்காது. அந்த மாதிரி சமயத்துல வந்து இவங்களுக்கு அது வந்து மாக்கிங்கா எடுத்துக்கிறாங்க. இதே வந்து இவரை ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஐ மீன் லைக் இவரோட கூட இருக்கிறவங்கள பாருங்க. பார்வதி எவ்வளவு கலாய்ச்சாலும் பார்வதி அவ்வளவு சீக்கிரம் வந்து மூஞ்ச காட்ட மாட்டாங்க வினோத் கிட்ட. அதே மாதிரி சேம் வே கம்ருதீன் கூட. அரோரா சுத்தம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஷீஸ் லைக் யா ஓகே, எனக்கு எது சொன்னாலும் ஓகே தான். அந்த மாதிரி இதே வந்து ஒத்துக்காத கேரக்டர்னு பாத்தீங்கன்னா சில சமயத்துல வந்துட்டு வியானா டக்குன்னு சூடாயிருவாங்க. டக்குன்னு வந்து வெளியே போன ஒரு பெரிய தூண் வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர்லாம் வந்து அவ்வளவுதான் மாட்டினா. வினோத்தனா ஏதாவது நல்ல விதமா சொன்னாலும் தப்புதான், கவுண்டர் அடிச்சு தப்புதான், வினோத்னாலே தப்புதான் அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலனுக்கு அது ஏன்னு தெரியல. ரேகா, வினோத்தோட கேம் பிளே ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது முதல்ல ஒரு விஷயம் அந்த மெய்யழகன் காம்போன்ற விஷயம் ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலனும் வினோதனும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கல வாட்டர்மெலன் இதெல்லாம் மெய்யழகன் காம்போ. திருப்பி அமித்தையும் வச்சு வினோத்தையும் வச்சு ஒரு மெய்யழகன் காம்போ போச்சு. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல அப்படின்ற மாதிரி இப்போ உண்மையான ஓஜி மெய்யழகன்னா கம்ருதீன் வினோத் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்துச்சு. லைக் எப்படி உங்களுக்கு பார்க்கும்போது அஸ் சிஸ்டரா எப்படி இருக்கு? ஆக்சுவலாக வினோத்தனா வந்து இஸ் அன் ஈஸி டு கோ. லைக் நம்ம வந்து யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒதுக்க முடியாது, வெறுக்க முடியாது. லைக் அவர் பண்ணுறது வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் கரெக்ட் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கிரிஞ்சும் கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் என்ஜாயபிள் மெட்டீரியல் தான். ரொம்ப ஒரு மாதிரி வைப், அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் வினோத்தனா இருக்காங்க அப்படின்னா. அந்த மெய்யழகன் காம்போ இன்ஃபேக்ட் நாங்களே வந்து அது ரொம்ப ரசித்தோம். நாங்க நினைச்சோம் அவர் புரிஞ்சுப்பாரு. வினோத்தனா வந்து இருந்தது வந்து ஆத்மார்த்தமா உண்மையா தான் இருந்தாரு. ஆனா அது மேபி அவருக்கு வந்து வாட்டர்மெலன் வந்து அதை எடுத்துக்க முடியல. மேபி அவரோட கவுண்டர் வந்து இவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்ததா என்னன்னு தெரியல. எங்களுக்குலாம் ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. மேபி அந்த காம்போ அண்ட் அவங்க 2 பேர் இருந்ததுனாலே வந்து வினோத்தனாக்கு ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு ஃபேன் பேஸும் வந்து உருவாச்சு. ஆர்கானிக்கா போச்சு எல்லாமே. எனக்கு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அமித்தோடது வந்து அந்த 2 பேர் ஆடுறது கானா பாக்ஸ்ல உட்காரதாகட்டும் பாடுறதாகட்டும் அதெல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களுடைய அந்த இதை பார்க்கறதுக்கு. இவங்க 2 பேரும் லிரிக்ஸ் எழுதி பாடுறது, இவர் வந்து மியூசிக் ப்ளே பண்றது, அதுக்கு வந்து அவர் பாடுறது, இட்ஸ் ஆல் லைக் வெரி பயங்கர ஜாலியா போயிட்டு இருக்குது. ஓகே, பொதுவாக அந்த பிக் பாஸ் டீமுக்குள்ள போனோம்னா அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் டீம்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுன்ற மாதிரி விஷயங்களா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணீங்களா ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? ஆக்சுவலாக வந்து என்னன்னா எனக்கு ஒரு சில பேரோடது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, ஒருவேளை நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கோமோ. நான் இன்ஃபேக்ட் வந்து அன்னிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நம்ம ஏதாவது பண்ணணுமான்னு தெரியல அண்ணி. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஆர் செட் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. போன ஒரு நாள்லயே வந்து அவங்களுக்கு இவங்க தான் டைட்டில்லாம் சொல்றாங்க, நம்ம வினோதனுக்கு ஏதாவது யோசிக்கணுமான்னு. அப்போ இன்னொரு பக்கம் அவங்களுக்கு என்னன்னா வேண்டாம், ஏதாவது பண்ணி அது
வேற மாதிரி வெளியில பேர் வந்துற போது நம்ம எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணதை நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நீ இதை பாத்தீங்களான்னு சொல்றதுக்குள்ள அவங்க இன்ஸ்டாகிராம் போறதுக்கு முன்னாடி வீடியோ மீம்ஸ் வந்திருக்கும். அவ்வளோ ஃபாஸ்டா வந்து ஆர்கானிக்காவே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இடத்துல நம்ம பே பண்ணி எதுவும் பண்ணணுமான்றது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஈவன் நோ அது இஸ் இட் நீடட் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதனால அந்த மாதிரி எதுவும் நாங்க யோசிக்கவும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணல. பட் வெளியில இருந்து பார்க்கும்போது வினோத் அண்ணனுக்கு பயங்கரமான பிஆர் டீம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதனால நாங்க ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, பிஆர் டீம் நிறைய மீம் பேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க சொல்லும் போது எங்களுக்கு தெரியல. இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு பண்ணணும்னு இல்லை. ஏன்னா சப்போஸ் பண்ணிட்டு அது வந்து வெளியே தெரிஞ்சா தெரியல, ஓ அதனாலதான் இவர் வந்தாரா வெளியில, அந்த இதுவும் வர வேணும்னு. ஸோ லெட் இட் கோ. அவர் இருக்கிறது அவரா இருக்காரு. இன்ஃபேக்ட் தீப்தி எல்லாம் இருக்கும் போது தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அவர் உள்ள வந்துட்டு என்ன பண்ண போறேன், நான் பார்த்தது இல்லை, அவங்க லிரிக்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி எல்லாம் லிரிக்லாம் எழுதுவாரு. அப்ப எப்படின்னா வந்துட்டு கண்டென்ட் டீம்ல இருந்து சொல்லுவாங்க, அர்ச்சனானா இந்த மாதிரி, பாலானா இந்த மாதிரி, சிவானினா இந்த மாதிரி, அதை வச்சுதான் அவர் வந்து எழுதியிருக்காரே தவிர அவருக்கு அதை பார்த்து தெரிஞ்சது இல்ல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அவருக்கு அதே பயம் தான், என்ன பண்ண போறோன்னு தெரியலமான்னு இருந்தாரு. பரவாயில்ல, நீ போ, நான் பாத்துக்கலாம், வெளில நம்ம என்ன பண்றோமோ நாங்க எங்க சப்போர்ட் நாங்க பண்றோம், கண்டிப்பா அது இருக்கும், உன் ஃபேன்ஸ்ன்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்றத எங்களுக்கு இருந்தது. ஆனா அவர் உள்ள போயிட்டு அதே தான் அந்த பாட்டுலயும் பாடிருப்பாரு. எனக்கு அந்த பாட்டுலயுமே எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது, எழுதி கொடுத்தாங்க நான் பண்ணேன் சார் தான் சொல்லுவார் போய் விஜய் சேதுபதி கிட்ட. ஓகே ஓகே. நடுவுல நிறைய போயிட்டு இருக்கும்போது இந்த பிஆர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஒரு சில இடத்துல தேவையில்லாத அலிகேஷன்ஸ் அவங்க மேல வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல்லாம் சோஷியல் மீடியா நிறைய பார்த்து, லைக் அரோரா கிட்ட பழகுற விதங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. அஸ் அ பிரதரா உங்களுக்கு தெரியும் ஹவு ஹி எப்படி அப்படின்ற விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? தெரியல, அது பார்த்துட்டு அது ஒரு மாதிரி எங்களுக்கே வந்தது. நிறைய டிஎம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்லாம். ஆக்சுவலா என்னன்னா நம்ம வீட்டுல இப்போ ஒரு சிஸ்டர் கிட்ட நான் நார்மலா இப்போ கமல் இருக்கான், இஸ் ஜஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர். அப்போ சில சமயம் எதாவது பண்ணும்போது அவ்வளோதான் அடிச்சிடும் அப்படி சொல்றது, சில சமயத்தில் எதாவது பண்ணும்போது நானும் இப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஜாலியாக நம்ம எடுத்துக்கணும். அது வந்துட்டு அவ்வளோ அது நம்ம பார்க்குற விதம்ன்றது தான், என்னை பொறுத்த வரைக்கும் அது பார்க்குற விதம் தான். அவர் மைண்ட்ல அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் அரோராவே வந்து அது பெருசாக மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, சிரிச்சிட்டு விட்டுருவாங்க. அண்ட் ஷீ வில் ஸ்டில் அடோர். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா வினோதனா தான் சொல்லுவாங்க எப்பவுமே. ஓகே ஓகே. அண்ட் இதை பத்தி பேசிட்டு இருக்க டைம்ல நேத்து ஒரு விஷயம் பார்த்தோம், சாண்ட்ராக்கும் வினோதனனுக்கும் ஒரு மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆமா, ஏதோ வந்துட்டு அதான் கனி வந்து ஏதோ சொல்லிட்டாங்க, இவர் வந்து அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, மேபி அது ஐ திங்க் ஷீ இஸ் ஆக்சுவலி டவுன். ரஜினா நான் வெளியே போனதுலேருந்தே சாண்ட்ராஸ் ஃபீலிங் லிட்டில் டவுன்ற மாதிரி தான் என்னோட ஃபீலிங். ஓகே, அது அவங்களோட என்ன சொல்றது, அது மூட் ஸ்விங்ஸா இருக்கலாம் மேபி. பட் அதோட வெளிப்பாடுகள் எல்லாமே வினோத் சைட் போற மாதிரி இருக்கு. லைக் சாண்ட்ரா வந்து கோச் கிட்ட போறாங்க, பட் வினோத் அண்ணா கூப்பிட்டு நின்று கேட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வினோத்துக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நேற்று ஒரு ஃபுட்டேஜ்ல கூட பார்க்கும்போது கால் மேல கால் போட்டுட்டு ஒரு விஷயங்கள் செருப்பை காட்டுற மாதிரி விஷயங்களா இருக்கு. இன்னைக்கு ப்ரோமோ பார்க்கும்போது அந்த மாதிரி தான் விஷயங்கள். வினோத்தான ஒரு விஷயம் பொதுவாக ஹேண்டில் பண்றன்ற ஒரு விஷயம் இருக்கும், நிறைய கோவப்படுறாரோ சில இடங்கள்ல அப்படின்னு மாதிரி மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆமா, ஆக்சுவலா அவருடைய குணமே எப்படின்னா ஒரு சில விஷயத்த வந்து கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுவாரு. அது நம்ம கேட்கறது வந்துட்டு ஓகே புரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லன்னா ஓகே, இல்லைன்னா தான் அவரோட அந்த டக்குன்னு ஒரு இது கோவப்படுறாரு தான். இன்ஃபேக்ட் நான் அந்த ஏவியில் சொல்லும் போது நான் அதே தான் சொன்னேன், வினோத்னா நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது கோவப்பட்டு தான் சொல்லணும், இல்லை கொஞ்சம் பொறுமையாக விஷயத்த ஹேண்டில் பண்ணுனா, கத்திராதீங்க அப்படின்ட்டு. அது என்னதான் பண்ணாலும் நம்ம ரொம்ப மாத்தினா செயற்கையாயிரும்ல, நம்மளுடைய ஓன் செல்ஃப்ன்றது நம்ம இருக்கணும். இப்போ இருக்கிறோம் உள்ள இருக்கிறனாலும் ரொம்ப அவங்க சொல்லிட்டாங்க சரி நம்ம கோவப்படக்கூடாது இப்படி இருந்தாலும் அது ரொம்ப சொல்லி கொடுத்து பண்றாங்களோ இவரா இல்லைன்றது வெளியில இருந்து அவர் கூட பழகுனவங்களே வந்து அவரை வந்து நினைக்க கூடும். ஆக்சுவலா உள்ள அவர் எப்படி இருக்காரோ வெளியவும் அதே மாதிரிதான், கோவம் தான் படுவாரு, ஜாலியாவும் இருப்பாரு. கோவம் இருக்கிறதுதான குணம் இருக்கும். ஓகே, வினோத்தும் கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பாக்குறீங்க? வினோத்தனை வந்து ரொம்ப ட்ரூவா இருக்காங்க அந்த விஷயத்துல வந்துட்டு. அவர் இப்போ வரைக்குமே நான் சொல்றாரு, வாட்டர்மெலன் ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல அமித்தோடையா இருக்கட்டும், இல்ல கமருதீனோடையா இருக்கட்டும், இஸ் வெரி ட்ரூ. அவர் இப்படிதான், அவர் ஃப்ரெண்டுன்னு வரும்போது அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்றாரு என்னமோ இவரே அந்த தப்பை பண்ண மாதிரி தான் இவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு டே பண்ணாதடா நீ ஏன்டா இப்படி பண்ற புலம்பிட்டு இருப்பாரு லிட்ரலி. இந்த மாதிரி ஏன்டா பண்ணிட்டு இருக்க, உள்ள வந்து ஏன்டா கெட்ட பேர் வாங்கிட்டு போற, வெளியில ஒரு லைஃப் இருக்கு. அது அவர் சொல்றது வந்து நான் வேற என்ன பண்றது, இவங்க என்ன சொன்னா என்னன்னு சொல்லி மாத்துவாங்க இவங்க, நான் எப்படி சொன்னா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது ரொம்ப ஒரு பர்சனலா எடுத்துக்கிறாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஓகே, அப்படிதான். வினோதன ஃபேமிலி பத்தி நிறைய ரொம்ப வீட்டுக்குள்ள நிறைய குழந்தைய மிஸ் பண்ற மாதிரி விஷயங்களா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம டிவில வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து வீட்டுல வந்து தித்தியெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அவர் அதே தான் திருப்பி பேச்சு, பிரக்யா வந்துட்டு படிக்க வைக்கணுமா, எனக்கு உள்ள இதே தான் ஒண்ணு, எனக்கு நீ சொல்லு, ஏதாவது நீ கைட் பண்ணிட்டே இரு, நான் உள்ள போனாலும் என்ன சொல் டச்சிலே இரு,
பேசு பாக்கியாட்ட, குழந்தைங்கள போய் பாரு, இதே தான் அவருக்கு எண்ணம் எல்லாமே வந்து குழந்தைங்கள பத்தி. ஏன்னா ஆக்சுவலா வந்து அவர் உள்ள போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்குமே ஸ்ரேயாஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லை. ஓகே. ஆமா, உடம்பு சரியில்லை. அவன் ரொம்ப அதான் கோல்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு he couldn't like barely breathe. அந்த மாதிரிலாம் அந்த இவருக்கு உள்ள போறதுக்கு பாதி விருப்பம் இருக்கு இல்ல அந்த மாதிரி ஆயிட்டாரு. ஓகே. நாங்க ஓப்பனா சொன்னோம், நீங்க போங்க பாத்துக்கலாம், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லி அமிச்சோம். ஓகே. அவருக்கு அதனால தான் உள்ள போயிட்டு அதே சொல்லிட்டு இருக்காரு. அவர் நான் ஆமா. வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. அதுதான் ஓகே. அவர் ஒரு வயசு பர்த்டே முடிஞ்சு ஒரு 3 நாள்ல உள்ள போறாரு. வினோத்தனோட ஒய்ஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு உள்ள கேம் அவங்கள மாதிரி கூலஸ்ட் யாருமே கிடையாது. ஓகே. நீ என்ன வேணா சொல்லு, நானாவது நீ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ விடுமா, நான் பாத்துக்கலாம் விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் அவங்க வந்து ஒரு மாதிரி ஆனா கலாய்ப்பாங்க தான். ஓகே. பாத்தீங்களா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு ரம்யா ஜோபா பாத்தீங்களா, இல்ல வெளியே மட்டும் தான் இருக்கிறேன், நான் உள்ள போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஷீ இஸ் a very very cool character. பாப்பீங்கல்ல நெக்ஸ்ட் வீக் உள்ள போவாங்கல்ல. ஓகே. வினோதனா இந்த விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்தை தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து அது பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. அவர் வந்து பாடி ஷேம் பண்றாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இவருக்கு அது புரியுது. இன்ஃபேக்ட் வந்து பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு சாண்டியனா பத்தி சொல்லும் போது கூட அதுதான் சொல்லுவாரு. இவர் அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் உடஞ்சி அழுவார். ஸோ ஆல் எக்ஸ்பெக்டட் அது வேண்டாம், இதோட வந்துட்டு அவர் வாட்டர்மெலனோட அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது. ஆனா அவர் மேபி அதை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணாரு. அது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துகிட்டு போனா நல்லா தான் இருந்தது. அது அவங்க பிடிக்காத போது நம்ம ஸ்டாப் பண்ணிருந்துருக்கலாமோ, அண்ணன் யோசிச்சிருந்துருக்கலாம் அது அப்படின்ற மாதிரி இருந்தது. சாண்டியனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவரும் நிறைய எமோஷனல் ஆனார்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் கூப்பிட்டு சாண்டி மாதிரி நாங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம், பட் உங்களால அதை பண்ண முடியும்னு ஒரு கட்டத்து மேல சொல்லும்போது நிறைய எமோஷனல் நீங்களும் ஆயிருப்பீங்க அவர் அழுகிறத பார்த்து. எந்த டைம் எமோஷனல் ஆனீங்க நீங்க? அவர் அழுவுற சீனே எங்களுக்கு ஒரு மாதிரி தான் ஆகும். ஏன் இவர் எதுக்கு டக்குன்னு பிரேக் டவுன் ஆயிடுவார். ஆனா உண்மை அதுதான். எந்த அளவுக்கு வந்து ஜாலியா இருக்காரு, எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ ஒன்றும் இல்லை. ஒரு படத்துல ஏதாவது ஒரு சீன் போயிட்டு இருக்கு, அதை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதுல கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன் வந்து இம்மீடியட்டா அவர் ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுவாரு. இப்ப யாராவது ஒருத்தங்க கதை சொல்றாங்க, அந்த கதையை வந்து என்னன்னா இவர் அவரோட ரிலேட் பண்ணிப்பாரு. அந்த ரிலேட் பண்ற டைம்ல என்ன ஆகுதுன்னா அவர் அறியாம அவர் வந்து அழுகுறது அந்த மாதிரி ஆயிருது. எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஏன் இவரு அதே இது அப்படியே ஆப்போசிட் வந்து அண்ணி. நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அவங்க பிரேக் டவுன் ஆகி பார்க்கவே முடியாது. இவர் அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் கேரக்டர். சேதன் கிட்ட நிறைய டைம் பேசிட்டு இருக்கும்போது அண்ணா மன்னிச்சிருக்கேன் அண்ணா மன்னிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. லாஸ்ட் வீக் போகும்போது கூட எபிசோட் முடியும் போது அண்ணா மன்னிச்சிருக்கேன் அவரும் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சேதன் வினோத் அந்த காம்பினேஷன் ஸ்பீச் எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்ல வைபா தான் போயிட்டு இருக்குது. ஒரு ரெண்டு வாரமும் நினைக்கிறேன் சேதனா கொடுக்குறாரு, இன்புட் கொடுக்குறாரு. நாங்களும் நினைப்போம் சரி ஓகே இதுக்கப்புறமா வந்து இவர் கொஞ்சம் அவர் சொல்றதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு வேலை லிட்டர் ஏதாவது சேஞ்ச் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அந்த எடுத்த அந்த சண்டே வரைக்கும் ஒழுங்கா ஒரு மாதிரி மைண்டில் ஏற்றிக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு திருப்பி வந்து அவருக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட திருப்பி கமருதனும் திருப்பி பார்வோட சேரும் போது இப்போ கெட்ஸ் தட். அது என்ன பண்றது, அது பிளே உள்ள அப்படிதானே ஆயிருது. நம்மள டக்குன்னு ஒருத்தங்களை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது இல்ல. ஓகே. ரெண்டு பேரும் பயங்கரமா கேம் ஆடிட்டு உண்மையா சொல்லனா கமருதீனும் வினோத் இருக்கட்டும். எங்களுக்கு எல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஃபைனல் ஸ்டேஜ்ல வினோத்தன் ஒரு பக்கம் கமருதீன் ஒரு பக்கம் நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யார் ஃபைனலிஸ்டா ரெண்டு பேர் ஸ்டேஜ்ல வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வினோத்தனா வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு வருவாருன்னு. பட் என்ன ஆஃப்டர் சொல்ல கமருதீன் எனக்கு மைண்ட்ல இல்ல. ஓகே. ஐ எக்ஸ்பெக்ட் விக்கல்ஸ் வருவாருன்னு. விக்கல்ஸ். ஓகே. யார் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஐயோ அது எனக்கு ப்ரெடிக்ஷனே கிடையாது. அண்ணன் தான். ப்ரெடிக்ஷனே கிடையாது. ஆமா. தீபி சொல்லுங்க, இப்போ உள்ளே நீங்களும் நிறைய கேம் பிளே பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். வினோத்தனா ஒரு சில விஷயங்கள் தவிர்த்திருக்கலாம்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? தவிர்த்திருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஹி ஹேண்டில்ஸ் எவ்ரிதிங் வெரி கூல்லி. அப்பப்போ ஹி இஸ் லூசிங் ஹிஸ் மைண்ட். பட் அது பெருசா அவர் காமிக்கிறது இல்ல. எதா இருந்தாலும் சரி கூலா ஹேண்டில் பண்ணிட்டு லெட் கோ பண்ணிட்டு அப்படி இருக்கிறதுனால ஐ ஜென்யூன்லி ஃபீல் சம்வேர் ஐ ரியலி லைக் த பிளேஸ். அந்த விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியுது. அப்புறம் அந்த கோட் சீன் மட்டும் நான் பார்த்தேன். அது ஏதோ ஒரு இன்ஸ்டால தான் பார்த்தேன். அது பார்த்தோன்னே வேற லெவல் ஹாப்பி ஆயிட்டேனா. ஐ வாஸ் லைக் கம் ஆன், திஸ் இஸ் யுவர் டே, நீங்க இன்னைக்கு ப்ளே பண்ணியே ஆகணும், இன்னைக்கு தான் உங்க கையில இருக்கு எல்லாமே. பட் தட் வாஸ் ரியலி அமேசிங் ஆக்சுவலி. கோட் சீன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் பிக் பாஸ்க்கு எதிர்த்து ஒரு கோட் கேஸ் ஒன்னு போட்டாரு. ஆக்சுவலா வந்து அதை வந்து அவங்க காட்டல. நான் அதை பார்த்த உடனே வந்து அன்னைக்கு போன் பண்ணிட்டு நீ பார்த்து ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து வீடியோ அனுப்பிச்சு ரெண்டு பேரும் வெறும் ஒண்ணுமே பேசல, ஜஸ்ட் சிரிச்சுட்டு தான் இருக்கும். சரியான சிரிப்பு. நம்ம தலைக்கு தில்ல பாத்தியா, யார் அட்டாக் பண்ணாருன்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு செம்ம ஃபன்னா போச்சு. இன்ஃபேக்ட் வந்து அவர் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்து வக்கீலா அதாவது ஜட்ஜா வந்து உட்காருவாரு.
ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு, தண்ணியை தான் எடுத்து குடிச்சிருப்பாரு. அதுக்கு உடனே எல்லாரும் கவுண்டர் போல. literally ஆமா கவுண்டர், அவர் மேனரிசம் பார்த்தே வந்து அவங்க போயிட்டாரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. வினோத்துக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற ஒரு காம்படிட்டரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கு வந்து விக்கல்ஸ் விக்கல் இருக்காங்க விக்கல். மைண்ட்ல. ஓகே, உங்களுக்கு Same, சேம் same, தான். விக்கல்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சபடி விக்கல்ஸ் அண்ட் கானா வினோத் அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய காம்படிஷன்ல தான் இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் வெரி நேச்சுரல். அவங்க எதுவுமே ஃபேக்கா எதுவும் போர்ட்ரே பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஆன் ஸ்கிரீன்ல. ஸோ ஐ திங்க் தே போத் வில் கம் ஆன் ஸ்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபினாலேல. விஜய் பாரும் கமருதீன் நிறைய உள்ள ஒரு மாதிரி ட்ராக் பண்ண போயிட்டு இருக்கு. அத வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம் தெரியல, வினோதனை வந்து அப்பப்போ பிரிச்சு விடுவாப்ல. பட் இருந்தாலும் அவர் போய் வந்து அவங்க ரெண்டு பேரும் நேத்து ஒண்ணு கேட்டிருப்பாரு, நேத்து வந்து செம்மொழி பூங்காவா அப்படின்னு கேட்டாரு. இது என்னடா செம்மொழி பூங்காவா அப்படின்னு கேட்டாரு. பூங்காவாடா அப்படின்ட்டு போவாரு. லிட்டரலி அவருக்கு தெரியுது, அவருக்கும் மைண்ட்ல என்னன்னா வாரம் வாங்குறீங்களேடா, அப்பவும் திருந்த மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவர் சொல்ற கவுண்டரு. நடுவுல ரம்யா ஜோக்கும் வினோத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரம்யா ஜோ இப்ப வெளியே வந்துட்டாங்க, பட் ஸ்டில் வினோத்தனுக்கும் ரம்யா ஜோக்கும் ஒரு மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆமா, அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவர் நல்லதுக்குன்னு சொன்னா கூட அவங்க டக்குன்னு மேபி அதை ஒரு மாதிரியா அவங்க தான் மேபி ஹர் மூட் ஸ்விங்ஸ் அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனா ஐ திங்க் அவங்க வெளியே போகும்போது ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி டைட்டில் வின்னர் நீங்க தான் கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மாதிரி டச்ட். ஓகே, தோ என்னதான் உள்ள என்ன நடந்தாலும் வெளியே வரும்போது ஒரு சில கண்டெஸ்டன்ஸ்க்கு தெரியும்ல who deserves it அப்படின்றது. it was very nice. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இந்த இடத்துல சொல்றேன், வினோத் தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்க போறான்னு ஆல்மோஸ்ட் எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. என்ன காஸ்டியூம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஐடியா இருக்குதா ஃபைனலுக்கு? டெஃபினெட்லி சம்திங் அமேசிங் வில் சென்ட். ஓகே, ஆனா சத்தியமா என்னன்னு தெரியல இப்போ இப்போதைக்கு. ஏன்னா அந்த 24 ஹவர்ஸ்ல தான் எங்க பிரெயினே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த 24 ஹவர்ஸ்ல தான் நாங்க டிசைன் பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம், ஃபேப்ரிக்கை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கமல் உயிரை வாங்குவேன். என்ன உண்மை அப்படி ஓப்பனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அதுக்கப்புறம் நான் கமல் உயிரை வாங்குவேன், ஸ்டிச்சிங் அனுப்புவோம், 2 ஹவர்ஸ்ல டெலிவர் பண்ணும், டார்ச்சர் பண்ணுவேன். ஸோ அந்த 24 ஹவர்ஸ்ல தான் எல்லாமே நடக்கும் எங்களுக்கு. ஸோ யா, இன்கேஸ் இஃப் இஸ் கம்மிங் தென் டெஃபினெட்லி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஐ வில் டூ. தட் இஸ் ஃபார் ஷூர். ஃபைனல் வரைக்கும் வரணுன்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் வினோத்? என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஜஸ்ட் பி யோர் செல்ஃப், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. Definitely you will be on the finale stage. நீங்க சொல்லுங்க ரேகா. சேம் திங், அவ்வளவுதான். கவுண்டர் மட்டும் மிஸ் பண்ண கூடாது. ஓகே, ஜாலியா இருக்கணும், யாரா இருந்தாலும் பிக்ஸ் அவுட் போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம் வினோத்தனை வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் அங்கேருந்து கப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டீம் அவருக்காக பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணுங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.